So welcome friends. In our exercise 1.2 fourth question பார்க்க போறோம். So find the ratio in which the line segment joining the points minus 3, 10 and 6, minus 8 is divided by minus 1, 6 ன்னு கொடுத்திருக்காங்க. So okay. So நாம இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறோம். So இது A, இது B ன்னு எடுத்துக்கிறோம். So A ஓட பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? minus 3, 10. B ஓட பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 6, minus 8. இது எதில் டிவைட் ஆகுது? It's divided by P. Coordinates of P யும் கொடுத்துட்டாங்க minus 1, 6. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா find the ratio. இது டிவைட் ஆகுற ரேஷியோ. நான் இங்கே அப்ராக்சிமேட்டா இந்த லைன் சென்டரில் போட்டிருக்கேன். இது டிவைட் ஆகுற ரேஷியோ, இந்த ரேஷியோ 1:1 இல்லை 2:3 இல்லை 4:3 இல்லை 3:4 எந்த ரேஷியோ நமக்கு தெரியாது. பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபி, அதோட கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒழிய இது எப்படி டிவைட் ஆகுது அந்த ரேஷியோ என்னன்றது நமக்கு தெரியாது. அந்த ரேஷியோ தான் இப்போ நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எல்லா கொஸ்டின்லயும் உங்களுக்கு அந்த M1 M2 வேல்யூ கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் ரேஷியோ. அந்த ரேஷியோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஸோ let that P, minus 1, 6 ஏன்னா இந்த பாயிண்ட் P, minus 1, 6 is divided the line segment A ஓட வேல்யூ வந்து minus 3, 10 and B ஓட வேல்யூ வந்து 6, minus 8. இப்போ நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு இந்த ரேஷியோ என்னன்னு தெரியாது. இந்த ரேஷியோ நம்ம எப்பயுமே in the ratio, அது மாதிரி ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய ரேஷியோ வந்து k:1. முதல்ல k:1 எடுத்துக்கிறோம். அந்த k:1ல k-வோட வேல்யூ கண்டுபிடிச்சு 1 டிஃபால்ட்டாவே இருக்கு, அதை வச்சு நம்ம போட்டலாம். சில புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு m:n கொடுத்துருப்பாங்க. m:n நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். k:1 எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி. k:1னா k வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சு அந்த 1 வேல்யூ என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ k:1 அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்னன்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P ஈக்குவல் டு போட்டு கண்டுபிடிப்போம். therefore கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P, ஏன்னா நம்ம கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா நம்ம வச்சுக்கோங்க, ரேஷியோ கொடுக்கல, ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய ரேஷியோ வந்து k:1. k:1ல நீங்க ரெண்டு வேல்யூ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க தேவை. ஏன்னா ஒய்யோட வேல்யூ என்ன தெரிஞ்சு போச்சு, நமக்கு 1 தெரிஞ்சு போச்சு. எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கேன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மட்டும் எடுத்து இதுல கண்டுபிடிச்சோம்னா என்ன ரேஷியோன்றது கண்டுபிடிச்சிடணும். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P ஈக்குவல் டு m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2. y கண்டுபிடிக்க தேவை. ஏன்னா y க்கு பதிலா நமக்கு என்ன தெரியும், ரேஷியோ 1 தெரியும். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P எவ்வளவு நமக்கு minus 1, 6. ஸோ m1 into x2. இப்போ இதெல்லாம் வேல்யூல எழுதிக்கோங்க. ஸோ m1 ஓட வேல்யூ ரேஷியோ எவ்வளோ, k. m2 ஓட வேல்யூ 1. x1 y1, x1 வந்து -3, y1 ஓட வேல்யூ வந்து 10. நெக்ஸ்ட் x2 ஓட வேல்யூ 6, y2 ஓட வேல்யூ -8. இந்த வேல்யூல எழுதிக்கோங்க. m1 ஈக்குவல் டு k, m2 ஈக்குவல் டு 1, x1 வந்து -3, 10, x2 y2 ஈக்குவல் டு 6, -8. இது எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. m1 ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு k இன்டூ x2 ஓட வேல்யூ 6 பிளஸ் m2 into x1. m2 என்னது 1 into -3 divided by m1 plus m2 என்ன வந்துரும் k plus 1. ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6k minus 3 divided by k plus 1 என்ன வந்திருக்கு, 6k minus 3 divided by k plus 1. இப்போ நம்ம எடுத்துக்க போற பாயிண்ட் வந்து x axis பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ x axis பாயிண்ட் மட்டும் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பாயிண்ட் மட்டும் தான் வரும், -1 அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். இதே நம்ம y axis இங்க இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈக்குவல் டு என்ன போட்டு 6 போடணும். ஆனால் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த ரேஷியோ ஏற்கனவே நமக்கு 1ன்றது தெரியும். ஓகே, ஸோ 6k minus 3 divided by k plus 1 equal to -1. அப்போ என்ன வந்துடும், 6k minus 3 equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், -k, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதில் k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்.
okay, so என்ன வந்திருக்கு 6k minus 3 equal to minus k minus 1. so 6k இந்த minus k இந்த பக்கம் வரும்போது plus k ஆயிடும். so minus 1 இந்த minus 3 இந்த பக்கம் வரும்போது plus 3 ஆயிடும். okay, so 6k plus k 7k. so 3 minus 1 என்ன ஆயிடும் உங்களுக்கு 2 ஆயிடும். so k equal to என்ன வந்துரும் 2 divided by 7. okay, so k equal to என்ன வந்திருக்கு 2 divided by 7. அப்ப ரேஷியோ நமக்கு k is to 1. அப்ப ரேஷியோ k is to 1 equal to k ஓட வேல்யூ எவ்வளோ 2 by 7 is to 1. ஓகே, ஆனா உங்க கைக்கு அந்த ரேஷியோன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த 2 by 7 கூட 7 மல்டிப்ளை பண்றோம். ஸோ இங்கேயும் 7 மல்டிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடும் உங்களுக்கு 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 is to 1 is to 7 என்னது 7. ரேஷியோல கேட்கறதுனால ரெண்டு பக்கம் 7 ஆல் மல்டிப்ளை பண்றோம். ஸோ இங்க 7 ஆல் மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிரும். இங்க 7 ஆல் மல்டிப்ளை பண்ணா 7 டைரக்டா வரும். ஸோ k equal to என்ன ரேஷியோ உங்களுக்கு 2 is to 7 இந்த ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 5th क्वेश्चन பார்க்கலாம். Okay, listen my 5th question. Find the ratio in which the line segment joining a 1 comma minus 5 and b minus 4 comma 5 is divided by x-axis. Divided by x-axis அப்படி கொடுத்திருக்காங்க. Also find the coordinates of points கொடுத்திருக்காங்க. So first is divided by x-axis கொடுத்திருக்காங்க. Is divided by x-axis நாவே நமக்கு என்ன வந்துரும் y ஓட வேல்யூ 0 ன்னு வந்துரும். Okay, so let ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ கேட்டிருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரேஷியோ எப்பயுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய ரேஷியோ என்னது k is to 1. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் பாயிண்ட் என்ன பார்த்த மாதிரி தான். ஸோ ஏவோட வேல்யூ b, இப்போ ரேஷியோ தான் கேட்குறாங்க p. அப்போ உங்களுக்கு என்ன எடுத்துக்கணும் k is to 1 எடுத்துக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ எவ்வளோ 1 comma minus 5, b ஓட வேல்யூ minus 4 comma 5. ஓகே, ஸோ லெட் the points என்னென்ன பாயிண்ட் a 1 comma minus 5 and b minus 4 comma 5. b minus 4 comma 5 is divided by உங்களுக்கு என்ன வந்துரும் ரேஷியோ k is to 1 is divided by ரேஷியோ. நம்ம எந்த மாதிரி போன கொஸ்டின்லயே சொன்ன ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய ரேஷியோ என்னதான் இருக்கணும் k is to 1. ஆனா என்ன கண்டிஷன் உனக்கு கொடுத்திருக்காங்கன்னா is divided by x axis கொடுத்திருக்காங்க. is divided by x axis அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆயிடும் y ஓட வேல்யூ 0. is divided by x axis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. x axis அப்படின்னா உங்களுக்கு y ஓட வேல்யூ என்னது 0. இதே y axis கொடுத்தாங்கன்னா x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 0 ன்னு வந்துரும். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் இந்த p கண்டுபிடிக்கிறோம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p என்ன வந்துரும் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p வச்சு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2 comma m1 y2 plus m2 into y1 divided by m1 plus m2. Okay, so ratio என்னது m1 equal to k,
m2 equal to 1. அதே மாதிரி x1 y1 x1 equal to 1 y1 equal to -5. அதே மாதிரி x2 equal to -4 y2 equal to 5. ஓகே, ஸோ இந்த வேல்யூல எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம், இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ m1 ஓட வேல்யூ எவ்வளோ, k இன்டூ x2 ஓட வேல்யூ -4 பிளஸ் m2 ஓட வேல்யூ 1 இன்டூ x1 ஓட வேல்யூ 1 divided by m1 plus m2, k plus 1 comma m1 into y2, so m1 into y2 5 plus m2 into y1, so m2 into y1 divided by m1 plus m2. okay, so இதில் நம்மளுக்கு ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டாங்க, இங்க x axis நடுனால நம்ம என்ன எடுத்துக்கணும், y ஓட வேல்யூ 0. இந்த y ஓட வேல்யூ 0 வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், k ஓட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பாருங்க, இது நமக்கு x ஆக்சிஸ், ஸோ இது என்ன நமக்கு y. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு y ஓட வேல்யூ தான் 0ன்னு தெரியும். ஸோ 5k plus into minus plus 1 into -5 divided by k plus 1, ஏன்னா y ஓட வேல்யூ 0ன்றதுனால ஈக்குவல் டு 0ன்னு போறோம். therefore 5k minus 5 equal to k plus 1 into 0 0. therefore 5k equal to இந்த -5 இந்த பக்கம் போகும்போது +5 ஆயிடும். so k equal to 5 divided by 5. so k ஓட வேல்யூ எவ்வளவு உங்களுக்கு 1. அப்ப required ratio k equal to என்ன வந்துருச்சு உங்களுக்கு 1 வந்துருச்சு. இப்போ இந்த k equal to 1 வச்சு தான் நம்ம x axis சப்ஸ்டிட்யூட் பண்றோம். therefore the required ratio is 1:1. ஓகே, ஸோ ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ என்னது, -4k. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் -4k plus 1 divided by k plus 1. ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 0. இந்த ஒய்யோட வேல்யூ 0 வச்சு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -4k plus 1 divided by k plus 1. ஓகே, ஸோ -4 into கேவோட வேல்யூ என்ன, நமக்கு இப்போ ரேஷியோ தெரிஞ்சு போச்சு, 1 தெரிஞ்சு போச்சு. ஸோ 1 plus 1 divided by k ஓட வேல்யூ 1 plus 1. ஓகே, ஸோ -4 plus 1 divided by 2, so equal to -3/2. அப்போ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வந்துருன்னா x ஓட வேல்யூ -3/2, 0. therefore coordinates of P equal to x axis எவ்வளவு உங்களுக்கு -3/2, y ஓட வேல்யூ 0. okay, thank you.